ஹாய் கைஸ். இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவனே சொல்லியிருப்பான், சகோதரனே சொல்லியிருப்பான். இது வந்து ஒரு தமிழ் கேம். ஓகே, விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். பின்ல ஏதாச்சும் பண்ணலாம், கிடச்சதுன்னா லக்கு. 4000 மாப்பு வச்சுட்டாங்க. ஆப்பு போங்க, போய் 500 ரூபா கொடுத்துருவாங்க. இது என்ன பிக்கஸ்ட் ஆஃபர்? எங்க இந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரிஜினல் காசு கேட்குறாங்க. ஜாப்டா, கோ டு ஜாப். வாவ், எது ஏற்றிட்டு போகலான்னு தெரியலையே. நம்ம இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அதை ஏற்றிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை மல்டிப்ளேயரும் விளாட்லாங்க. இது நான் பார்க்கலையே. வாவ், இந்த வண்டியை நான் சூஸ் பண்ண. இது ஜாப்ல. ஓகே வாங்க போகலாம். இருங்க, உள்ளார இருக்க வியூ வச்சுக்கலாம். வியூ மாதிரி வந்துடுச்சு. எங்கே கேட்ஸ்? எங்கே அங்கே பாருங்க, எம்ஜே மெடிக்கல் மேலே ஃப்ளைட் பறக்குதே. எப்படா? இப்போ நான் தமிழ் கேம்னு சொல்லியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் தெரியும், மேப் கீழே தெரியும், கிருஷ்ணகிரின்னு எழுதியிருக்கோம். ரைட் சைடில் பாருங்களேன், ஒரு போஸ்டர் தானாக பறந்துட்டு இருக்குது. எப்படின்னே தெரில, அது கிளச்சு பக்காக இருக்கும். இன்னும் ப்ளஸ் மாதிரியான மீட் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. கரண்ட் கம்பம், இன்னும் மருத்துவமனை இவ்வளோ இருக்கு. எங்க நடுவில் பாருங்க, நிறைய சாமி ஃபோட்டோ இருக்கு. கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாமே சேர்த்துருக்கு. ஆட்டோ, நான் ஆட்டோக்காரன் அந்த மாதிரி ஆட்டோ இருக்குது. 4 ரோடு பிரிவு. ஆனால் நம்ம ஊரில் கொச்சன்னு வண்டி போகும். தமிழ்நாடு வண்டி போகுது, கொச்சன்னு வண்டி போகும். ஆனால் இங்கே கம்மி வண்டி தான். ஐயோ, ராங் வேலை போயிட்டுருக்கேன். ஏங்க நான் இவ்வளோ திருப்புறேன், ஆனால் அதில் ஒரிஜினல் அந்த வண்டியில் எவ்வளோ திரும்புது பாருங்களேன். ஆனால் யாருமே உக்காரல, ஒரு உள்ள கோஸ்ட் உட்காந்து போயிட்டுருக்குதோ. பாருங்க, நான் எவ்வளோ திருப்பிட்டேன், ஆனால் அத்தனை நோட்டு தான் திருப்புது. பாருங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு எல்லாமே. எங்க வச்சு அப்படி நின்றுக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வருது. ஹீல்னால அப்படியே இப்படி ஒரு அழுத்தி விட்டுட்டோம்னா அப்படியே நின்றுது வண்டி. நல்லா இருக்குங்க பார்க்க. ஆனால் ராஜஸ்தான் வண்டி மாதிரியே இருக்கு. இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள், என்ன அடுத்த வீடியோ போடலான்ட்டு. ஏதாச்சும் ஒரு கேம் சொல்லுங்கள், நான் போடுறேன். எங்க இந்த வண்டியில் பாருங்க, பைக்லி பெரிய வண்டினால லோடிங் மேப்பா? அதே மாதிரி தான் இருக்குது, லோடிங் மேப்புன்னு சொல்கிறாங்க. பைக்கெலாம் 120 வரைக்கும் மீட்டர் இருக்கும். ஓ ஆமாங்க, சைடில் இருக்குது. நான் இந்த மீட்டர் பார்த்துட்டு சொல்லிட்டேன். இன்ட்ரோ கொடுக்கலையா? என்னக்கா இப்போ வந்து சொல்கிறாரு? சரி ஓகே, இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்ரோ கொடுக்கல. ஏங்க அந்த வண்டி நம்மளை தாண்டி போயிடுச்சு, துரத்திட்டு வரேன். ஒன்றா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம்மிங். சூப்பர், வெல்கம் டு கன்னியாகுமரி. மேலே வந்துச்சு பாருங்க. ஆனால் வளைஞ்சிட்டான். ஒரு நாள் நம்மளுக்கு கூட அவனுக்கு போட்டி போட முடியல போல. சரி போணுமா? வாவ், சூப்பராக இருக்கு. ஆமாம் கைஸ், நான் கண்டிப்பாக ரோப்ளாக்ஸாக போடுவேன். வேறு ஏதாச்சும் போடணுன்னா சொல்லுங்கள், போடலாம், கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இன்சைட் போட்டுருவோம். இன்னும் இல்லை, இன்சைட் போ.
அப்படியே திருப்பு 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 திருப்பு. எனக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டுற கேம்னா ரொம்ப பிடிக்கும். எந்த சைடு போகணும்னு தெரியல. ஐயோ வண்டி ஒரு பக்கமாக தூக்கிடுச்சு. வா மேலே ஃபேனில் இருக்குங்க. எங்கே பெட்ரோல் இல்லையாங்க? பரவாயில்லைங்க வந்துட்டோம்ல. வந்துட்டேன். ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஆன் ஓகே குட். எங்க நான் 150 கிலோமீட்டர் ஆன போனேன். இல்லை எனக்கு புரியலை. இத்தனை நான் போனதுக்கு எனக்கு 2940 ரூபாவா? அடப்பாவி பரவாயில்லையே. இதெல்லாம் ஒரிஜினல் இருந்து ரொம்ப ஜாலியாக இருக்குமே. ஆனால் வாடகை சொல்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னாச்சு? லோடிங் ஆகுது. ஆனால் நல்லா இருக்குங்க இந்த கேமு. அவனை ஒருத்தன் பேசுகிறான், இது அழுத்த சொல்கிறான், திரும்பி பேசிகிட்டு இருக்கான், இது அழுத்த சொல்கிறான், வேலை வாங்கிட்டு இருக்கான், என்னமோ சொல்கிறான், திரும்பி இது அழுத்த சொல்கிறான். அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க என்ன. ஓகே என்னது என்ன பண்ணாங்க ஒன்றுமே புரியல. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஒரிஜினல் காசு கொடுக்கணும். இல்லை இந்த கேமில் நான் இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன்னா 23,801 ரூபா வச்சுருக்கேன். பரவாயில்லையே. லாரி ஓட்டாலே இவ்வளோ காசு வந்துருக்கு. இதெல்லாம் என்னதுங்க? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், டிஸ்கார்ட் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னன்னு தெரியும். இது என்ன ஜாயினர்ஸ் என்னது? சரி என்னமோ நம்ம டைம் வேஸ்ட். திரும்பி அதே அழுத்துற பாருங்க. சிட்டி. சிட்டின்னு வந்தாலும் இதில் போய் முடியுமா? இது என்னது? பைக். போங்களா மேப்பை பைக் பண்ண சொல்கிறாங்க. இத்தனை இருக்காங்க. நம்மளுக்கு இத்தனை அன்லாக் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஜூஸ் மாட்டில் மணல், அப்புறம் இந்த டேங்க்கு, இந்த பைப்பு, அப்புறம் காரு, இதெல்லாம் எனக்கு இன்னும் இன்ஜினு இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு இன்னும் எனக்கு லாக்காக இருக்குது. எனக்கு பைக்குங்க அப்பா செம்மையாக இருக்குது. குப்பையா? நான் இதெல்லாம் எடுத்துகிட்டே போக மாட்டேன். குப்பைங்க கேட்டு போக சொல்கிறாங்க. நாட்டா நம்மளுக்கு அந்த காசு இல்லையா அந்த அளவுக்கு. எனக்கு நான் 23,000 வச்சுருக்கேன், அந்த காசு இல்லைங்கிறானுங்க. சரி என்னமோ. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒன்று தெரியும். கீழே வந்து உங்கள் ஸ்பின் இருக்கா, ஸ்பின் கீழே பிக் சேல் இருக்கா, அதுக்கு கீழே ஃப்ரீ கேஷ் இருக்கா, அதுக்கு கீழே ஸ்டோர் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஷோரூம் இருக்குல்லா, அது ஷோரூம் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நிறைய வண்டி வரும். நிறைய வண்டி வருதா? போடணும். நிறைய வண்டி வருதா? அதில் உங்களுக்கு பிடிச்ச வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்க தேவையில்ல, நான் கொடுக்குறேன். ரெண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் 2 ட்ரக்கு கொடுத்தா உங்களுக்கு ஆடு வரும். ஆட் வந்ததுனால தான் நான் வீடியோ கட் பண்ணுறது பதிலாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதோட கண்டினியூ தான் இது. பர்ச்சேஸ் நீங்கள் கொடுக்காதீங்க. பர்ச்சேஸ் கொடுத்தா உங்களுக்கு வண்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசும் போயிடும். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 3,801 ரூபா தான் இருக்கும். அப்போ எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு லாஸ். இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டிரைவ் கொடுங்க. டிரைவ் கொடுத்தா இங்கே இத்தனை டேக் ஜாப் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை நீங்கள் கொடுத்துக்கலாம். பிடிச்ச ஜாப் எனக்கு வந்து நான் வந்து செங்கல் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். செங்கல் நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே ++ஆக இருக்குல்ல, இத்தனை பேர் கொண்டு நீங்கள் விளாட்லாம். இத்தனை பேர் கொண்டு நீங்கள் விளாட்லாம். 1 2 3 அப்புறம் 1 2 3 4 5 6 உங்களோட சேர்த்து 7 மெம்பர்ஸ் நீங்கள் விளாட்லாம் இந்த கேமை. ஆனால் மல்டிப்ளேயர்லாம் போட்டு விளாண்டா இந்த கேம் செம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் விளாண்டு பாருங்கள்.
சத்தியமாக நல்லா இருக்குங்க. தனியாக விளையாடுறதுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் நீங்கள் அதெல்லாம் சேர்த்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வண்டி ஆடுறது கூட அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிராஃபிக்ஸ் பாருங்க. ஆனால் பஸ்ஸு தான் நம்ம ஒரு பஸ் கொடுத்தா இன்னும் வெறியாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பெண்டு நிமிந்துருக்கும். இது அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. ஆனால் வந்த மேப்பே எனக்கு வந்துட்டு இருக்குது. அதுதான் கடுப்பாக கொஞ்சம். போன டைம் இதே மேப்பில் தான் வந்தேன். இங்கே ஜஸ்ட்டுங்க அந்த பஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுன்னு. நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த கேமு எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த மேப்பில் கண்டாதான் பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரே மேப்பாக வந்துட்டு இருக்குதுங்க. ஒரே மேப்பாக வந்தால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எம்டி வண்டினால எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டோம். மிரர் வச்சுக்கிட்டோம். மிரர் மாதிரி வச்சு பார்த்தா அந்த வண்டி நான் போக விட மாட்டேன். இந்த சைடு வரான். இந்த சைடு நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஏங்க அந்த சைடு வரான்னு தின்ச்சு. இப்போ இந்த சைடு திரும்பிட்டான். இவங்க ஏய் அம்மே நான் அடிச்சுக்கிட்டேன். லோடிங் மேப்பா வந்துட்டோம்ல. அவனை போக விட மாட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி தான் கடுப்பு ஏற்றுறாங்க. என்னை தாண்டி போய் கடுப்பு ஏற்றுறாங்க. வா 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 ஓடணும் ஓடணும் ஓடணும். நோ 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 நோ. அப்படியே பின்னால் வந்துடுறதுடா. இருங்க கேமரா மாற்றுவோம். இடிச்சிட்டோம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. அப்படியே போயிடும். ஏங்க இந்த வியூ பாருங்க நல்லா இருக்குங்க. ஃபியூவல் முடிய போதாங்க. சொல்ல வேலை. ஏங்க ஏங்க நான் என்னங்க பண்ணுறது? வா வேணா. ஆனால் கண்ணாடி எப்படி என் கூடயே வந்துட்டு இருக்குது? நான் கேமரா மாற்றிட்டேன். இப்போ நான் இன்சைடு போகிறது இன்சைடா. ஆனால் இந்த மேப்பில் விளாட்றது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை. இந்த மேப்பே போட்டுக்கலாம். ஏங்க இப்போ பாருங்க நான் இந்த சைடு வந்துட்டேன். இப்போ டிரைவர் யாரு? திருப்ப முடியுமா? வாவ் அங்கே ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கானா? வாங்க பெட்ரோல் போடுவோம். ஓகே நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க போகலாம் திரும்பியும். ஆனால் இங்கே பாருங்க அந்த போட்டிருக்காங்க. ஆனால் இவன் கை என்னமோ வலுப்பு வந்த மாதிரி மேலே நிற்கிது. ஆனால் நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டியை. வா இந்த சைட்லேருந்து வண்டி ஓட்டலாமா? நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கையசிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி வாங்க வியூ மாற்றிக்கலாம். அடாச்சி வியூ மாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. வாங்க 360 வச்சுக்கலாம்.
நல்லா இருக்குதுங்க. ஏங்க இப்போ பாருங்க 2 சைடு முன்னாடி வந்திருக்கு. இதை நான் பார்க்கலையே. எங்கேயோ ஒரு பில்லில் இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த இதில். மேலே ஹிந்தியில் எழுதியிருந்தது வண்டி மேலே. திரும்பி அதே தானே 150. இப்போ காசு எனக்கு ஜாஸ்தியாக இருக்கு. எதுக்கு எனக்கு இவ்வளோ காசு குறைக்கிறாங்க? எப்படிங்க? நான் இடிச்சதுக்கு 20 ரூபா. சரி, எக்ஸ்பென்ஸ். அட பாவிகளா, இந்த பசங்க மெசேஜ் அனுப்புற பாருங்க. 10